வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் 15. கல்லூரியிலிருந்து வந்தவள் தன் பெற்றோரிடம் நடன குழுவில் சேர்ந்திருப்பது குறித்து சொல்ல, கண்டிப்பா வேணுமாடா என்றுதான் கேட்டார் அவளது அப்பா சுரேந்திரன். பிளீஸ் பா என்று மகள் கெஞ்ச, இந்த செமஸ்டர் மார்க் எதுவும் குறைஞ்சா அடுத்த வருஷம் பெர்மிஷன் கிடையாது என்றார் லீலா. அதெல்லாம் சும்மா கில்லி மாதிரி படிச்சிருவேன் என்று கில்லி பட விஜய் போல சொல்ல, எப்ப பாரு சினிமாதான், முதல்ல டிவி பாக்குறது நிறுத்து, இந்த கேடிவி வந்தாலும் வந்துச்சு, உனக்கு எந்நேரமும் சினிமாதான் என்று கடிந்து கொண்டிருந்த அன்னையை சுரண்டியவள், மா இன்னொரு மேட்டர் என்றாள். என்ன மேட்டர் என்று துணியை மடித்தபடி கேட்க, இல்ல டெய்லி பிராக்டிஸ் இருக்குமா, 2 மாசம்தான் கல்ச்சரல்ஸ் எல்லாம் முடிகிற வர, அதுக்கு சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் 4 மணிலேருந்து 6 மணி வரை, அதனால சாயந்தரம் காலேஜ் பஸ்ல வர முடியாது, வெளி பஸ்ல தான் வரணும், வீட்டுக்கு வர 7 மணி போல ஆகும் என்று சொல்லி முடிப்பதற்குள், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுரா, நீ 6 மணிக்கு கிளம்பி எப்போ பஸ் பிடிச்சு எப்போ வீட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் எப்போ படிக்கிறது, பஸ் கிடைக்கலன்னா இன்னும் லேட் ஆகும், உனக்கு தனியா வந்து பழக்கம்லாம் இல்லை என்று லீலா வரிசையாக அடுக்க, பா என்று முகம் சுருங்கி தன் அப்பாவை ஏறிட்டாள். சரி, 1 வாரம் டைம், நீயா டெய்லி பஸ் பிடிச்சு நேரத்துக்கு வந்து வீட்லயும் ஒழுங்கா படிச்சா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் என்று அவள் தந்தை சுரேந்திரன் முடிக்க, ஓகேப்பா டீல், நான் கரெக்டா வந்துருவேன் என்று துள்ளிக்கொண்டு தன் அறைக்கு ஓடினாள் அடுத்த வேளை பார்ப்பதற்கு. வேறு என்ன, காலேஜ் அசைன்மெண்ட் தான். அடுத்த நாளில் இருந்து இனியா தவறாமல் பிராக்டிஸ் சென்றாள். அதோடு கூட கல்லூரியில் இருந்து பொதுவாக 6:50 அல்லது அதிகபட்சம் 7 மணி போல வீட்டிற்கு வந்து விடுவாள். கௌதமிற்கு கூட ஒழுங்காய் பயிற்சி வரும் மாணவர்களின் பட்டியல் ஜனனி மற்றும் சிவாவின் மூலம் கிடைத்திருந்தது. அந்த பட்டியலில் இனியாவின் பெயரையும் பார்த்தவன் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்து கொண்டது. மாணவர்கள் விருப்பம் கொண்டு நடன குழுவில் சேர்ந்து கொண்டாலும் அவர்களில் சிறப்பாக ஆடுபவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதால் 1 வாரம் கழித்து மீண்டும் ஜனனி சிவாவோடு அங்கே நின்றிருந்தாள். இருவரும் ஆண்கள் மற்றும் பெண்களின் பட்டியலை கொடுக்க அவர்கள் இந்த வருடம் நடக்கும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்று முடிவெடுத்திருந்தனர். அதனை மாணவர்களுக்கும் அறிவித்திருக்க மற்றவர்களை இன்னும் கொஞ்சம் நடனத்தில் பயிற்சி எடுக்க சொல்லியிருந்தனர். தேர்ந்தெடுத்த பட்டியலை கையில் வைத்து கௌதமும் அவனோடு கூட கல்ச்சரல் டீம் தலைவன் அரவிந்தும் பார்த்து கொண்டிருந்தனர். அதில் இனியாவின் பெயர் இருக்கும் என்று முன்னமே கௌதம் யூகித்திருக்க, அது போலவே அவளது பெயரும் இருந்தது. தேர்ந்தெடுத்த நபர்களை ஆண்கள் ஒரு குழுவாகவும் பெண்கள் ஒரு குழுவாகவும் நடனம் ஆடிக்காட்ட சொல்லி இருந்தனர் அரவிந்தும் கௌதமும். அதன்படி மாணவர்கள் முதலில் ஒரு பாட்டிற்கு ஆடி முடிக்க அரவிந்த் அவர்களை எவ்வாறு ஆடுகிறார்கள் என்று ஒவ்வொரு மாணவனாய் அலசி கொண்டிருக்க, கௌதம் ஏதோ அலைபேசி அழைப்பு வர வெளியே சென்றிருந்தான். ஆம், அவன் கல்லூரியில் அலைபேசி உபயோகிக்க பழகி இருந்தான் என்றாலும் தேவைப்படும் சமயங்களில் மட்டுமே தகுந்த காரணங்களோடு அலைபேசியை மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் பயன்படுத்த அனுமதி உண்டு. மற்றபடி அனாவசியமாக வகுப்பறைக்குள்ளோ அல்லது தவறான விஷயத்திற்கோ பயன்படுத்துவது தெரிந்தால் அலைபேசியை கல்லூரி நிர்வாகத்தில் வாங்கி வைத்து விடுவார்கள். மாணவர்களின் அலைபேசியை பறிமுதல் செய்வதற்கு கல்லூரியில் வேலை பார்த்த எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு என்பதால் மாணவர்கள் கவனமாகத்தான் பயன்படுத்துவர். மாட்டிக்கொண்டால் பெற்றோர் வந்து பேசியே திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விதிமுறை இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேல் அப்போது ஆண்ட்ராய்டு அலைபேசிகள் கிடையாது. அதிகமாக மாணவர்களால் பயன்படுத்தப்பட்ட அலைபேசிகள் என்றால் அது நோக்கியா 1100, நோக்கியா 1101, நோக்கியா 1108 தான். அதனை விட்டால் சாம்சங் பிளிப் மாடலில் கலர் டிஸ்பிளே வைத்திருப்பர். அலைபேசி அப்போதெல்லாம் பேசுவதற்கும் குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அலைபேசியில் இணையம் இணைக்கப்படாதவரை கல்லூரியும் வாலிபமும் நன்றாகவே இருந்தது என்று கூட சொல்லலாம். கௌதம் வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்க அரவிந்த் கைகளை பின்னே கட்டிக்கொண்டு ஒவ்வொருவராய் பார்க்க சிவாவும் ஜனனியும் கூட மாணவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆடி முடிக்க அவர்களுக்கு குறிப்புகளும் தவறுகளை திருத்திக் கொள்ளவும் ஒவ்வொருவருக்காய் சொல்லிவிட்டு அடுத்து மாணவிகளை அழைத்தான். மாணவிகள் வந்து நிற்க அதில் இனியாவும் சேர்ந்து ஆடினாள். அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த நேரம் கௌதம் பேசி முடித்துவிட்டு அரங்கத்திற்குள் நுழைய அரவிந்த் மாணவிகளை கவனித்துக் கொண்டிருந்தான்.
அவன் அருகே வந்து நின்றவன் கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றபடி மாணவிகள் ஆடுவதை கவனிக்க இனியாவின் முகம் அவன் வந்து நின்றதில் மாறியிருந்தது. சரியாக ஆடினாள் என்றாலும் முகம் மட்டும் உணர்ச்சிகள் துளைத்து நிற்க கௌதம் அவளை கவனித்தாலும் மற்ற பெண்களும் எப்படி ஆடுகிறார்கள் என்றே கவனித்துக் கொண்டிருந்தான். பெண்களுக்கு வெஸ்டர்ன் மற்றும் கிளாசிக்கல் என்று 2 பிரிவிலுமே பாட்டு இருந்தது என்பதால் கூர்ந்து கவனிக்க நல்லபடியாக ஆடி முடித்திருந்தனர். நடனம் முடியவும், நீ குடிஞ்சிட்டே ஆடுறமா, நிமிந்து ஆடணும். நீ ரொம்ப சிரிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தோணுது. அளவா சிரிச்சா போதும். அண்ட் நீங்க கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வைக்கணும் என்று இனியாவின் புறம் திரும்பினான் அரவிந்த். மற்றபடி எல்லாமே ஓகே, நல்லா ஆடுறீங்க. அதோட ஆட்டிடியூட் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குட் ஜாப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்று அரவிந்த் சொல்ல கௌதம், ஜனனி, சிவாவும் கூட சேர்ந்து கைத்தட்டினார்கள். மாணவர்கள் பயிற்சி முடிந்து கிளம்ப, இன்டர் காலேஜ் ஃபெஸ்டுக்கு சாங் செலக்ட் பண்ணிட்டியா ஜனனி என்று அரவிந்த் கேட்க, இல்ல அரவிந்த், இனிமேதான். வெஸ்டர்ன் தானே என்று சிவாவின் புறம் திரும்ப, இல்ல ஜனனி, போன வருஷம் பசங்க வெஸ்டர்ன் ஆடிட்டோமே, இந்த தடவை கேர்ள்ஸ் வச்சு ஃபியூஷன் மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணலாமா என்று கேட்டான் கௌதம். அதுக்கு இங்கிலீஷ் சாங் கரெக்டா சிக்கணுமேடா என்று அரவிந்த் கேட்க, டேய், திருடா திருடா படத்துல தீ தித்திக்கும் தீ யூஸ் பண்ணலாம்னு தோணுது. அதுல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் 2 வரும்ல, ரொம்ப நாளா அதை யோசிச்சுட்டு இருக்கேன் என்றான் கௌதம். வேற யாராச்சும் இந்த பாட்டை எடுத்துட்டா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இது பழைய பாட்டு தானே, சட்டுன்னு மைண்ட்ல வராதுடா. அப்போ ஓகேடா, பக்கா. ராடா ரெமோ ஃப்ளூட் சேர்த்து எடுத்துக்கலாம், ஃபோக் ஃபீல் கூட வரும் என்று சிவா சொல்ல, மச்சி குறைஞ்சது 7-8 நிமிஷம் வரணும். இது 2 மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். டாஸ் த ஃபெதர்ஸ் வேணா கடைசியா போட்டுடலாமா? உன்னால முடியுமா ஜனனி என்று கௌதம் ஜனனியை நோக்க, டே, மாத்தி மாத்தி சாங் போட்டா ட்ரெஸ் என்ன மாதிரி செலக்ட் பண்றது என்று மூவரையும் முறைக்க, லூசு, பரதம் தான் எல்லாமே, ஸ்டெப்ஸ் எல்லாமே பரதநாட்டியம் தான். ட்ரெஸ் கோட் ஒரே மாதிரி பரதநாட்டிய ட்ரெஸ் எடுத்துரு, எல்லா பாட்டுக்கும் பரதம் தான் ஆடணும், வித்தியாசமா பண்ணலாம் என்று கௌதம் சொல்ல, டே, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்டா என்றான் சிவா. அப்ப கரகத்தை எடுத்து ஆட வேண்டிதான், நீ ரெடியா இரு தம்பி என்று ஜனனி சிவாவை தோளில் தட்ட, நடக்கவே நடக்காது. இந்த தடவை கேர்ள்ஸ் டீம் தான் ஃபெஸ்டுக்கு போகணும்னு டீன் சொல்லிட்டாரு. நாங்க நம்ம காலேஜ் கல்ச்சரல்ஸ் மட்டும்தான் என்று சிவா காலரை தூக்க, அது சரி, பாரத்தை எங்க மேல போட்டாச்சாக்கும் என்று நொந்து கொண்டாள் ஜனனி. அதற்கு காரணம், போன வருடம் ஆண்கள் குழு முதல் பரிசு வாங்கி வந்திருந்தனர். இந்த வருடம் கல்லூரியின் மானத்தை பெண்கள் கையில் கொடுத்திருந்தனர் என்பதால் அவள் விழிக்க ஆண்கள் மூவரும் சிரித்தனர். பாட்டை நானும் சிவாவும் பக்காவா ரெடி பண்ணி தர்றோம். உன் டீமை பெண்டு நிமித்த வேண்டியது உன் பொறுப்பு, ஓகேவா என்று கௌதம் சொல்ல, சரி ஓகே, எப்போ தருவ என்றாள் ஜனனி. நாளைக்கு காலையில உன் கையில இருக்கும். டே சிவா, லேப் போலாம் வா என்று கிளம்ப அரவிந்த் ஜனனியோடு பேசிவிட்டு கிளம்பி இருந்தான். சிவாவும் கௌதமும் 8 நிமிடங்களுக்கு என்று பாடல்கள் தேர்வு செய்து அதை அவர்கள் விருப்பப்படி வைத்து ரெக்கார்ட் செய்து எடுத்து வர ஜனனி அதற்குள் ஹாஸ்டல் சென்றிருந்தாள். அவளுக்கு அழைத்து எல்லாம் தயார் என்று தகவல் சொல்லிவிட்டு சிவா ஆண்கள் விடுதிக்கு நடையை கட்ட கௌதம் அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு வண்டியை எடுத்தான். அவனது கரிஷ்மா அந்த பின்னந்தி நேரத்தில் உருமிக் கொண்டு கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேற, அங்கே அவர்கள் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் மணிக்கட்டின் கடிகாரத்தையும் சாலையையும் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் இனியா. இன்னும் சில மாணவர்கள் கூட அவளோடு அங்கே நிற்க யோசனையாக மணியை பார்த்தான். மணி 6:45 என்று காட்ட, இன்னும் ஏன் இவள் நிற்கிறாள் என்ற யோசனையோடு வண்டியை பேருந்து நிறுத்தத்தின் அருகே நிறுத்தி இறங்கி அவளிடம் சென்றான். இனியா என்று அழைத்ததில் திரும்பி பார்க்க ஏற்கனவே இருட்ட ஆரம்பித்திருந்தது. இருட்டோடு பயமும் சேர்ந்து கொண்டிருக்க அவள் அருகே திடீரென அவன் சத்தம் கேட்டதில் இதயம் அவளுக்கு நின்று துடித்தது. இன்னும் அவனுக்கு பஸ் வரல என்று அவன் மறுபடியும் அவளிடம் பேச, 2 பஸ் போயிடுச்சு, ஃபுல் கூட்டம், வாசல் வர தொங்கிட்டு போறாங்க, என்னால ஏற முடியல. இன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கும், நீ 6 மணிக்கு கிளம்புனா தானே? ஃப்ரெண்டு கூட பேசிட்டே வந்தேன், எப்பவும் போற 6:10 பஸ்ஸை விட்டுட்டேன். மொபைல் இருக்கா? வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னியா? இல்லை, பஸ் வந்தா போயிடலாம்னு நினச்சேன்,
அம்மா வேற பயப்படுவாங்க. இந்தா ஃபோன் பண்ணு என்று அவன் அலைபேசியை நீட்ட அவள் இன்னும் கேள்வியாக அவனை பார்த்தாள். ஃபோன் பண்ணி சொல்லு, பயப்படுவாங்கன்னு சொன்னியே என்று அலைபேசியை நீட்ட அவனிடமிருந்து வாங்கியவள் வீட்டின் தொலைபேசிக்கு அழைத்தாள்.